பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் டி.எஸ்.ஆர். ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு பொதுவா நம்ம மாரியம்மன் திருவிழா ஞாயிற்றுக்கிழமையினாலே மாரியம்மன் கோவில்ல இந்த பூச்செறிதல் விழா கோலாகலமாக திருத்தேரோட்டம் எல்லா ஊர்லயும் நடக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் மந்த்ஸ் வருது இல்லைங்களா, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், பங்குனி, சித்திரை, வைகாசி ஆனி எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சமயபுரம் மாரியம்மன்ல மட்டும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பொதுவாக செவ்வாய்க்கிழமை தேரோட்டம் நடைபெற்றாலும் ஞாயிற்றுக்கிழமை பூச்செறிதல் சிறப்பாக நடைபெறும். அதனால மாரியம்மன்னாலே அந்த ஊருக்கு தலைவி என்று அர்த்தம். ஊருக்கே ராஜாவாக திகழக்கூடியவர் என்பதால் தான் மாரியம்மனே இங்கு சூரியனாக திகழ்கின்றார். சூரியனுடைய அதிதேவதையான அக்னி மாரியம்மன் கோவில்ல நம்ம அக்னி சட்டி, தீச்சட்டி எடுக்கிறது, தீமிதி, இது மாதிரி இந்த குண்டம் வைக்கிறது, இது மாதிரி எல்லாம் இன்னைக்கு பல ஊர்களையும் அந்த குண்டம் சிறப்பாக நடைபெறுகிறது. அதே போல நம்ம பண்ணாரி பார்த்தீங்கன்னாலும் அந்த சித்திரை மாசம் முதல் செவ்வாய்க்கிழமை தான் அந்த குண்டம் விழா வரும். ஆக இந்த அக்னி சாட்சியாக இந்த மாரியம்மனை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சிவாலயங்கள் இருக்கக்கூடிய அம்பாள், அவர் சந்திரன் தாய்க்குரிய கிரகமாகும். அதனாலதான் அம்பாள் வழிபாடு திங்கட்கிழமை பண்ண சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் தாய் இருக்கும் இடத்தில் தான் தந்தையும் உடன் இருப்பார். அதனாலதான் மதுரையிலும் சரி, காசியிலும் சரி, காஞ்சியிலும் சரி அம்பாளுக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது. சந்திர திசை நடப்பவங்க எல்லாம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு போய் 2 நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள், பிரச்சனைகள் வெகுவாக தீரும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா துர்க்கையினுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை ரத்தத்திற்கு, அதாவது ரத்தகாரகன் செவ்வாய்க்கிழமை, மங்களகாரகன் செவ்வாய். ஆக துர்க்கையாக மாறி மகிஷாசுரனை வதம் செய்த போது தலைவேராக முண்டம் வேறாக கிடந்தான். அதனாலதான் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மத்தியானம் 3 to 4:30 மணிக்குள்ள துர்க்கைக்கு வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. கல்யாணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் எலுமிச்சம்பழத்துல விளக்கு போடுவாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம், இதெல்லாமே இதாகும். எதிரி சம்ஹாரம் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, செவ்வாய் வெள்ளி துர்க்கைக்கு அந்த குங்கும அர்ச்சனை பண்றது அனைத்து விதமான தீங்குகளும் நீங்கும், மாங்கல்ய பிரார்த்தம் சித்திக்கும். புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி, வித்தைக்கு அதிபதி, கல்விகாரகன் சொல்லுவாங்க. அந்த ஞானதேவியின் புதல்வனும் அவனே தான். ஆக புதன்கிழமை சரஸ்வதி தாயாரை வழிபாடு செய்ய ஏற்ற தினமாகும். சரஸ்வதி கோவில் இல்லைன்னா இல்லத்துல, அதாவது என் வீட்டில் 5 விளக்கு ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யுங்கள். ஆன்மீக கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது மற்றும் புதன் தசாபுத்தி நடப்பவர்கள் சரஸ்வதி தாயாரையோ அல்லது சரஸ்வதிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவையோ வழிபாடு செய்யலாம்னு கல்வியிலே நிபுணத்துவம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை தருவார். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. பொதுவாக லக்ஷ்மி என்பது சுக்கரன் ஆகும். வெள்ளிக்கிழமை என்பது சுக்கரனுக்குரியது. இருப்பினும் லக்ஷ்மி தாயாருக்கு உரிய கிழமை எதுன்னு பார்த்தா வியாழக்கிழமை மாலை நேர பிரதோஷ காலம். குபேர பாஜையாக இருந்தாலும் கூட முதல்ல லட்சுமி தான் வழிபாடு செய்வாங்க. எந்த குபேரனும் நம்ம வீட்டில் உட்கார போறதில்ல. குபேரன் என்றால் செல்வங்களுக்கு அதிபதி என்று பொருள். செல்வம் என்றாலே நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வருவது தங்கம். அந்த தங்கத்திற்கு அதிதேவதை குரு. ஆகவே குரு திசை நடக்கிறவங்க, குரு புத்தி நடக்கிறவங்க வியாழக்கிழமை மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்வது அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கும். வெள்ளிக்கிழமை சகல பெண் தெய்வங்களும் இங்குதான் சுக்கிரன் பலமாக இருக்கின்றார். ஏன்னா வெள்ளியே அப்படின்னாலே சுக்கிரன். அது அந்த சுக்கிர போரை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டு நீங்க லக்ஷ்மி வழிபாடு செய்வது, மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக நல்லது. ஒரு நைவேத்தியமாக பால், இல்லை கல்கண்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு, இல்லை ஒரு பாயாசம் வச்சு பண்ணுறது ரொம்ப சிறந்தது. லக்ஷ்மி சஹஸ்ரநாமம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம், கனகதார ஸ்தோத்திரம் இதெல்லாம்
பாராயணம் பண்ணும்போது லக்ஷ்மி தேவி மனமும் வந்து சுக்கிர ஓரையில அந்த சுக்கிரனின் தினமான வெள்ளிக்கிழமை அனைத்து செல்வங்களையும் தருவார். அதனாலதான் பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு, குறிப்பாக லக்ஷ்மியை வழிபாடு பண்ணுவதற்கு இந்த சப்த கன்னியர் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. சப்த கன்னியர் வழிபாடும் வெள்ளிக்கிழமை செய்வது எல்லா பலன்களையும் தரும். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை காளிக்கு உரிய கிழமை. அதாவது சிவாலயங்கள்ல நவக்கிரகங்கள் இருப்பது போலவே பெரும்பாலான காளி மற்றும் பத்திரகாளி ஆலயங்கள்ல சனி பகவான் தனித்து வீட்டில் இருப்பதை பார்க்கலாம். இது போலவே தான் ஆலயங்கள்ல சனி பகவான் அம்சம் பொருந்திய எருமை மாடு பலியிடப்படுகின்றது. இதுல பெரும்பாலான பத்திரகாளி காளி ஆலயங்கள்ல ஆஞ்சநேயரும் இருப்பதை அறியலாம். அதனாலதான் ஆஞ்சநேயர் பற்றி இன்னொன்னு சொல்லலாம். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்தது. சனி புத்தி, சனி திசா புத்தி, ராக திசா புத்தி இப்படி இருக்கவங்கெல்லாம் சனிக்கிழமை அந்த காலையில 9 to 10:30 காளி கோயிலுக்கு சென்று எலுமிச்சம்பழம் மாலை அணி சாற்றி வழிபாடு செய்வதும் நல்லது. சனி பகவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கிடும். இது மாதிரி இந்த வாரத்துல 7 நாட்களுக்கும் எந்த ரூபமாக இருந்தாலும் நம்முடைய அம்பாள் அம்சமாக அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து பிரச்சனையிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தேவியின் கடாட்சத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.